நீங்க பாத்துட்டு இருக்கிறது டிகே டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா Redmi Note 6 Pro மொபைலை தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ எல்லாரும் கேப்பீங்க ப்ரோ, ஏற்கனவே நிறைய பேர் அன்பாக்சிங் பண்ணிட்டாங்க, நீங்களும் அன்பாக்சிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேப்பீங்க. நிறைய பேர் அன்பாக்சிங் பண்ண என்ன மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM கூட மொபைல் தான் அன்பாக்சிங் பண்ணிருப்பாங்க. பட் நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி 6GB RAM கூட மொபைல் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணனும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து Redmi Note 6 Proட 6GB RAM வேரியன்ட் மொபைல் இருக்குது. இந்த மொபைலை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் 20 MP கேமராவும் 2 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. Snapdragon என்ன சிப் செட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனோடய அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து Redmi Note 6 Proட 6GB RAMோட வேரியண்டோட மொபைல். சரி, இப்போ வந்து இது அன்பாக்சிங் பண்ணலாம். பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு உண்டான யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜருக்கு உண்டான சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் அடாப்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சின்னான ஒரு வந்து பேக் கேஸும் Redmi Note 6 Pro மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மொபைல். இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் கேமரா வித் ஃபிளாஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து பேக் சைடில் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக், ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அப்புறம் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கீழே தான் உங்களுக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சைடில் இந்த சைட் பேக்கில் அப்பெல்லாம் கொடுக்கல. ஸோ கீழே தான் உங்களுக்கு வந்து டியூவல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மேலே இருக்க கவர் வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இதுதான் வந்து இப்போ வந்து Redmi Note 6 Pro. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் நாச் டிஸ்பிளேல வருது. மேலேயும் உங்களுக்கு வந்து டியூவல் கேமரால இருக்கு. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதோட டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் நாச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதோட செட்டிங்ஸில் போயிட்டு எவ்வளோ ஜிபி ரேம், எவ்வளோ ஜிபி வேரியன்ட்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் தான் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் கொண்ட மொபைல். அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு 64GB கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB அப்போ கேட்பீங்க ப்ரோ, உங்களுக்கு வந்து மொபைல் வந்து எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அது மொபைல் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோக்கா எதுவுமே எடுத்துக்காம டோட்டலா 64GB டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலோட அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து மொபைலையும் காமிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதோட கேமரா குவாலிட்டிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. வீடியோ எண்டிங்ல வந்து இந்த மொபைல் எடுத்த கேமரா போட்டோஸும் மற்றும் வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லாவே இந்த வீடியோ எண்ட் அப்போ நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓரியோ, அதாவது 8.1.0 வந்து ரன் ஆகுது. கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்ட் பை, அதாவது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9 வரதுக்குள்ள நிறைய சான்சஸ் இந்த மொபைல் இருக்கு. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ ஃபோக்கஸ்ன்றது வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க போர்ட்ரேட்ல எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட கீழே வந்து போர்ட்ரேட்னு கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்ரேட் நீங்க கிளிக் பண்ணி போர்ட்ரேட் மோட்ல எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களால வந்து போர்ட்ரேட் மோட்லயும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கேமரா குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க கேமரா போட்டோஸ் மற்றும் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வச்சவன ரொம்பவே ஸ்பீடா வந்து எனக்கு வந்து ஆன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் நான் ஆஃப் பண்ணிட்டு நான் மறுபடியும் செக் பண்ண அப்படின்னா வந்து ரொம்பவே ஸ்பீடா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பீடா தான் இருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து செக் பண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் லாக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களே செக் பண்ணிருப்பீங்க, ஃபேஸ் லாக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு, ஸ்பீடாவே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து கேமுக்காக தான் நான் வந்து Redmi Note 6 Pro வந்து வாங்க போறேன். நான் வந்து ஏன்னா 6GB RAM அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து PUBG நான் வந்து விளையாடணும், ரொம்பவே ஸ்மூத்தா விளையாடணும், நல்ல கிராஃபிக்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கேம் பர்ஃபார்மன்ஸும் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா Snapdragon 636 ப்ராசஸர்ல ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 60 RAM-னால ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாவும் இருக்கும். நீங்க ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல கூட வச்சுட்டு இந்த மொபைலை கூட வந்து நீங்க வந்து விளையாடலாம். இப்போ நம்ம வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கேமிங்கும் காமிச்சிருக்கேன். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளவு ஸ்மூத்தா வந்து கேம் ரன் ஆகுது, அதுவும் PUBG எவ்வளவு ஸ்மூத்தா ரன் ஆகுதுன்னு. ஸோ எல்லாருமே பார்த்துக்கோங்க. நீங்க இந்த மொபைல் வாங்கணும், என்ன வந்து PUBG-க்காக தான் வாங்கணும் அப்படின்னு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% நீங்க வந்து PUBG-க்காக நீங்க வந்து இந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஏன்னா அவ்வளவு சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. ஸோ PUBG வந்து உங்களுக்கு வந்து ஷேடோவோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இந்த ஷேடோவோட விளையாடணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ஷேடோவோடையும் விளையாட முடியும். ரொம்பவே ஸ்மூத்தாவும் இருக்கு கேம் பிளே விளையாடுறதுக்கு. இந்த கேம் விளையாடுறதுனால நீங்க விளையாடுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாவும் இருக்கு. நீங்க வந்து ஹை கிராஃபிக்ஸ் வேணாம், எனக்கு வந்து ஹை கிராஃபிக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்மூத்தா தான் இருக்கும். எனக்கு ஹை கிராஃபிக்ஸ் வேணாம், நான் வந்து லோ கிராஃபிக்ஸ் விளையாடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ எப்படி எந்த அளவுக்கு வந்து இந்த கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்டிராகன் 636 சிப்ஸில் ரன் ஆகிறனால ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கேமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் பேட்டரி கேட்பீங்க. பேட்டரி வந்து இதில் வந்து 4000 mAhனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து, அதாவது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. பேட்டரி வந்து கொஞ்சம் கூட ட்ரெயின் ஆகலை. நான் எக்ஸாம்பிளுக்கு பப்ஜியில் வேறு இருந்தேன், நெட்டும் வேறு ஆன் பண்ணி வச்சிருந்தேன், நீங்களே பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க ரெட்மி தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஓகே, வாங்க இப்போ வந்து கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இந்த மொபைலோட உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொபைல பார்த்தீங்கன்னா 6GB ரேம்னால உங்களுக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஐ பட்டன்ல ஓட் பண்ணுங்க மறக்காம. அது மட்டும் இல்லாம கேமரா குவாலிட்டி மெயினாக நிறைய பேர் கேட்பீங்க. கேமரா போட்டோஸ் மற்றும் வீடியோஸ், ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரண்ட் வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோ கிளிப்பாகவும் காமிச்சிட்டேன். உங்களோட கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் ஐ பட்டன்ல ஓட் பண்ணுங்க. இந்த மொபைலோட கருத்துக்கள், அதாவது 6GB ரேம் உண்டான மொபைலோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கு கூட சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னுமே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. பை பை.